2 சுபகிரகங்கள், ஒண்ணு அசுப குரு, இன்னொன்னு தேவகுரு. 2 பேரும் சேர்ந்து உங்க ராசியை பார்க்கிறத விட பெரிய யோகம் என்ன இந்த மாதத்தில் மகர ராசிக்கு உண்டு. மகரத்தை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா 7.5 சனி முடிஞ்சிருச்சு. குரு 7க்கு வந்தாச்சு. சமசப்தம பார்வை, சமசப்தமம்னா 7ஆம் பார்வை, நேரடி பார்வை. கடகத்துல இருந்து நேரா உங்க ராசியை பாக்குறாரு. நேரடி பார்வையில ஒரு ஸ்ட்ரகிள் வந்து மறுபடியும் நிவர்த்தி ஆகும். எப்பவுமே அதுதான். ஏன்னா குருவுக்கு 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை இருக்கு. 7ஆம் பார்வை மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் வரும், பட் ரிலீஃப் ஆயிரும். அதனால சுக்கிரனோடு சேர்ந்து பார்க்கும் பொழுது இந்த மாதத்தில் இருந்தே மகர ராசிக்கு சுப நிகழ்ச்சிகள், சுபமான விஷயங்கள், பணவரவு, லக்ஸரியான வாழ்க்கை இதெல்லாம் அமைய போகுது. மகரம் எப்பவுமே பாத்துட்டீங்கன்னா ஒரு எளிமையானவங்க. எளியோருக்கு எளியோன், அடியோருக்கு அடியோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல லக்ஸரியாக போனாலும் அங்கு அதற்கு தகுந்தது போல, இடத்திற்கு தகுந்தது போல தன்னை மாற்றிக் கொள்வார்கள். அதற்கு தகுந்தது போலவும் இருந்துக்குவாங்க. மேன்மக்களிடம் மேன்மக்கள் போலவும், அதே போல சாதாரண மக்களிடம் அவர்களை போலவும் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நற்குணம் பெற்ற ராசி எது அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா அது மகர ராசி தான். அதற்கு இணை யாருமே கிடையாது அப்படின்றது ஒரு அமைப்பு உண்டு. அப்போ ராசி அதிபதி 3ஆம் இடத்துக்கு போயாச்சு. குரு பார்வை வந்தாச்சு. 4ஆம் அதிபதியான செவ்வாய் 4ஆம் வீட்டிலே இருக்கார் 20ஆம் தேதி வரைக்கும். அப்போ ஆரோக்கியம் நல்லா இருக்க போகுது. இந்த மாசம் நினைச்சது எல்லாமே நடக்க போகுது. மனசு தெளிவா இருக்க போகுது. என்ன மனசுல நீங்க நினைக்கிறீங்களோ அது எல்லாமே நடக்க போகுது. நீங்க என்ன பிளான் பண்ணி டிராயிங் பண்ணி ஸ்கெட்ச் பண்ணிருக்கீங்களோ அந்த ஸ்கெட்ச் அப்படி விலக போகுது. அதனால எந்த மாற்று கருத்தும் இல்லை.